சாமி இந்த பவகரணம் இருக்குல்ல, பவகரணத்தோட குணாதிசயங்கள் ஒன்று இருக்கும். அவங்க எப்படி சாமி இருப்பாங்க? பவகரணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு தொழிலை முன்னெடுத்தால் அவர்கள் தான் அதில் ராஜா. இவங்க யாரை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அவங்க இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீங்க பவகரணத்துக்காரங்க சூரியோதயத்தை தொடர்ந்து ஒரு 48 நாள் வச்சு பார்த்துருங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா ரிஷபானந்தர் கேரக்டர். 23 வருடமாக ஏட்டாகவே பணிபுரிந்த ஒருவர் நான் பவகரணத்துக்கு கோயில் கொடுத்து போயிட்டு வந்து எஸ்ஐயாக பதவி உயர்வு பெற்றார். பவகரணத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்ட உயர்வுக்கு போறதுக்கு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ப்ரமோஷனை எப்ப சாமி நடக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லுவோம். நான் உயரதிகாரிக்கு கீழே வேலை செய்யறது, இவங்களே ஒரு ஹை பொசிஷன்ல இருந்து கீழே வந்துடுறது, இது எல்லாம் கரணநாதன் பாதிக்கப்பட்டிருப்பதுதான். சாமி பவகரணம் கரணநாதன் இயக்கணும், அதற்கு என்னென்ன செய்யணும் சாமி? சாமி உங்களுடைய கரணநாதன் இயக்கிறதுக்கு பவகரணத்தில் பிரச்சனையாகிவிட்டால் மேலதிகாரிகள் ரொம்ப பிரச்சனையா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அந்த மேலதிகாரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங்கே போடாம பல பேர் வந்து போஸ்டிங்காக கேஸ் போட்டு அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறவங்களால நான் பார்க்குறேன். எனக்கு வர வேண்டிய போஸ்டிங் வரணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் நிலுவையிலேயே இருக்கிறது. அது என்னைக்கு வந்து நான் என்னைக்கு மேலே போகிறது அப்படின்னு தெரியாமல் பல பேர் இன்ஸ்பெக்டராகவே இருக்காங்க. செய்யாத தவறுக்காக சில பேர் மாட்டிக்குவாங்க. செய்யாத தவறுக்காக சில பேர் மாட்டிக்குவாங்க. காவல்துறையிலேயே நீங்கள் எவ்வளோ நல்லவர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து காவல்துறையில் எல்லாரும் மோசமானவர்கள்லாம் கிடையாது, எவ்வளவோ நல்லவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த நல்லவர்கள் இங்கே பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது செவ்வாயால தான். செய்யாத தவறுக்கு போய் தண்டனை அனுபவிப்பது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர்கள் போய் மாட்டிக்கொண்டு இவர்கள் பதவி இழந்து நீங்கள் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கிறது, நீங்கள் எப்போ திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 23 வருடமாக ஏட்டாகவே பணிபுரிந்த ஒருவர் நான் பவகரணத்துக்கு கோயில் கொடுத்து போயிட்டு வந்து கடந்த 23/4/2025 அன்று எஸ்ஐயாக பதவி உயர்வு பெற்றார். பதவி உயர்வு பெற்று நேராக குடும்பத்துடன் மாலை வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதை என்னுடைய இத்தனை வருஷ காத்திருப்பு கிடைச்ச எனக்கு வழி சார், என் வேதனை சார், அதெல்லாம் சொன்ன யாருக்கும் புரியாது சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் ரொம்ப நம்மளை கட்டி பிடிச்சிட்டுமா சாமி அப்படின்னு கேட்டார். அப்படியே 2 பேரும் ஆரத்தளவு கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்கி அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த பவகரணத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்ட உயர்வுக்கு போறதுக்கு செவ்வாய் எங்க இயங்காம இருக்கார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை எனக்கு ஒரு உயர்வு ஒன்று வேணும், நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ப்ரமோஷனை எப்ப சாமி நடக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லுவோம் செவ்வாய் எங்க இருக்கார். இதுல வந்து இந்த பார்வை யோகியின் பார்வைப்படும் பொழுது, சனியின் பார்வைப்படும் பொழுது, இங்க ராகு கேதுக்களுடைய பார்வைப்படும் பொழுது இது எப்போ அடுத்த கட்ட உயரத்திற்கு இது போகும் அப்படிங்கிறதா விஷயமே. ஸோ அதனால இந்த பவகரணத்துக்காரர்கள் தன்னுடைய கரணநாதனான செவ்வாய் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். செவ்வாய் வந்து மண்ணு. சில பேர் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, வீடு கட்டவே முடியாது. இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க, குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்பாங்க, கொண்டே இடத்துல கொண்டே போய் காசை கொண்டே கொடுப்பாங்க. என்ன ஆயிரும்னா இவங்க பணம் கட்டினதுக்கு அப்புறமேலு அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்லையா இவங்க போய் அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறமேலு யாராவது கொண்டு வந்து ஒரு கேஸை போட்டு வீடே கட்ட முடியாமல் நிற்கும். சில பேர் வீடு ஆரம்பிச்சிருவாங்க சாமி, வாஸ்து நாள்லாம் பார்த்து நல்ல நாள்லாம் பார்த்து வீடு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆகுன்னா வீடு கட்டி பாதியிலே நிற்கும். அந்த பாதிக்கு மேலே அது தாண்டவே தாண்டாது. காரணம் என்னன்னா உங்க செவ்வாய் எங்கேயோ லாக் ஆயிருக்கு. அந்த லாக் ஒண்ணும் இல்லை, கோயிலுக்கு தான் போக போறீங்க. நம்ம தான் கோயில் தானே. நம்ம வெற்றியின் ரகசியமே நம்ம யாரையும் ஏமாற்றுறது இல்லை, யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. மக்களுக்கு வந்து நம்ம கோயில் கொடுக்குறோம், இறைவன் காப்பாற்றுவார், அவ்வளோதான். ஸோ நம்ம பவகரணத்துக்கு கோயில் தான் கொடுக்குறோம். அப்போ இந்த கரணநாதன் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது என்னன்னை கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நிறைய நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா, அதாவது நீங்கள் போலீஸ் வேலைக்கோ அல்லது தீயணைப்பு துறைக்கோ அல்லது இராணுவத்திற்கோ அதில் ஏதாவது நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ, அங்கே இருந்தாலோ, உயர் பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலோ, அல்லது வீடு பூமி சம்பந்தமாக இடம் பூமி சம்பந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலோ, அல்லது வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வாங்கின இடத்துல பிரச்சனை, கேஸ் போட்டு 25 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, 30 வருஷமா கேஸில் இருக்கு, எங்கள் அப்பா சொத்து எனக்கு வரமாட்டேங்குது, அந்த சொத்துல என்னால் வீடு கட்ட முடியல, ஒரு வீடு இல்லாமல் பையனை கல்யாணம் பண்ண முடியல, இது கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தோன்னா மொத்த கேள்வி சொந்த வீடா வாடகை வீடா. சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு கோயம்புத்தூர்காரங்க கங்காரம் கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்க தான் காப்பாற்றுவான்னு ஒரு பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. இது மற்ற ஊர்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கொங்கு மண்டலத்தில் பெரிய பிரச்சனை இது. வந்தவனும் சொந்த வீடு இருக்கா. இப்போ எங்கள் அக்கா லோன் போட்டு வீடு கட்டியிருக்கா பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு, வேற வழி இல்லை. வந்தவொடனே கேள்வி, முதல் கேள்வி சொந்த வீடு இருக்கா,
அப்படிங்கிறதான் கேள்வி. நான் கேட்பேன், ஏன் வாடகை வீட்டில் இருக்க கல்யாணம் பண்ண குடும்பம் நடத்த மாட்டானா? எனக்கெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் கல்யாணம் ஆச்சு. நானும் குடும்பம் சொந்த வீடு அங்கே இருந்தால் கூட இங்கே வந்து வாடகை வீட்டில் தானே இருக்கும். சென்னையில் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கான். எனக்கெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் கல்யாணம் ஆச்சு. நான் குடும்பம் நடத்தலையா? இப்போ நீங்கள் குடும்பம் நடத்தலையா? வாடகை வீட்டில் இருக்கிற பல பேர் சந்தோஷமா இருக்கானே, சொந்த வீட்டில் இருக்கிற பல பேர் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தடைகள் இருக்கான். எனக்கு வந்து சோர்ஸ் இருக்கு, ஆனால் என்னால் பண்ண முடியல. ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் கரணநாதன் அங்கே இயங்காமல் இருக்கிறார் அப்படிங்கிறதா விஷயம். சாமி, இந்த பவகரணம் இருக்குல்ல, பவகரணத்தோட குணாதிசயங்கள் ஒன்று இருக்கும். அவங்க எப்படி சாமி இருப்பாங்க? பவகரணம் வந்து சாமி சிங்கம். இவங்க வந்து சிங்கம் மாதிரியே இருப்பாங்க சாமி எப்பவுமே. இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே சிங்கம் மாதிரியே இருக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே ஆண்கள் ஆண் சிங்கத்தோடைய குணாதிசயங்கள் இருப்பாங்க, பெண்கள் பெண் சிங்கத்தோடைய குணாதிசயங்கள் இருப்பாங்க. எப்படின்னா, ஆண் சிங்கம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்டு வெயிட் போடும்ல. பவகரணத்துக்காரங்க ஆண்கள் வந்து நிறைய வெயிட் போட்டுருவாங்க, ரொம்ப நல்லா அதாவது இவங்க வந்து ஒல்லிக்குச்சியாகவே இருக்க மாட்டாங்க. பெண் சிங்கம் வேட்டையாட போகும், ஆண் சிங்கம் வேட்டையாடவே போகாது. பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்ததை ஆண் சிங்கம் சாப்பிடும். பவகரணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு தொழிலை முன்னெடுத்தால் அவர்கள் தான் அதில் ராஜா, அதில் மாற்றமே கிடையாது. பெண்கள் வந்து ஒரு தொழிலை முன்னெடுக்கிறாங்கன்னா அவர்கள் தான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ். சிங்கத்துக்கு உண்டான அனைத்து குணநலங்களும் இவங்ககிட்ட இருப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு இவங்க மேல தப்பு இல்லாமல் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் பாஞ்சிருவாங்க, சரிடுவாங்க எந்த நிமிஷமும். அதே போல சிங்கம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்ல, அந்த மாதிரி பழகிட்டா உயிரையே கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இவங்க வந்து அன்புக்காக ஏங்குறவங்க. பவகரணத்தில் பிறந்தவர்கள் 90% அன்புக்காக ஏங்குவாங்க. இவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுக்கு வந்து பெருசா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து தாழ்த்தி பேசுவாங்க, இவங்களை வந்து ரொம்ப ஒரு அடக்கி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து அன்புக்காக ஏங்குவாங்க. யாராவது எங்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா, யாராவது எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட மாட்டாங்களா, யாராவது எங்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. இன்னொன்று, இவங்க ஒரு ஸ்டேஜ்லயே இருப்பாங்க, கீழே வந்து இவங்களால பழக முடியாது. இவங்க வந்து என்னன்னா, தாங்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட, தான் கூட உடன் பயணிக்கிற டிரைவர்ஸு சமையல்காரங்கலாம் ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்க. நீங்கள் வந்து சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை செய்கிறவங்க போய் ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்லி பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் இந்த பவகரணத்துக்காரங்களுக்கு தான் அது நடக்கும். இவங்க யாருக்கிட்ட தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாமல் யாராவது கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தங்கிட்டு இருக்கிறத மொத்தமாக கொட்டிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி பண்ணார், என் மனைவி இப்படி செஞ்சா, அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அவங்க போய் வெளியில் 1க்கு 2 வெளியில் சொல்லி தான் இவங்க வீட்டில் பிரச்சனை வரும். பவகரணத்தில் இருப்பவர்கள் பேசும் பொழுது, அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது மிக கவனமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இவங்க எல்லார்ட்டையும் ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க. இது என்ன ஆகுனா, இந்தம்மா என்ன கூட வேலை பார்க்குறவன்ட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இப்படி சிரிக்குது இந்தம்மா, அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்கோ, இப்படி கிளம்பிடும். இது ஒரு முதலாளியமாக இருப்பாங்க, அங்கே தங்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, அதான் பிரச்சனையே. எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அப்புறம் இவங்க தனக்குத்தானே கொட்டிக்குவாங்க சில நேரத்தில். எப்படி தெரியுமா, இனிமேல் அமைதியாரு, இனிமேல் அமைதியாரு. இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, மரமண்டையை சொன்னா கேளு, மரமண்டையை சொன்னா கேளு அப்படின்னு இவங்களுக்கு இவங்களே திட்டிப்பாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று, நம்ம இந்த சிம்மராசி படத்தில் வரும்ல, தோத்துக்கிட்டே இருக்கியடா, அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இவங்க யாரை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அவங்க இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஒரு காலத்தில் வெளியில போய் இவங்க கேரக்டரை பத்தி வெளியே பேசுவாங்க. இவங்க குடும்ப விஷயங்கள்லாம் நாளைக்கு வெளியில பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் இவர்கள் யாரை நம்புகிறார்களோ அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா தலைமை பண்பு, ஆளுமை திறன், நிர்வாக திறமை, ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஒரு கம்பெனியோட மேனேஜர், ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுக்குறீங்கன்னா, பவகரணத்துக்கான கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சிங்கமாட்ட ஆலசியமான நம்மள் அந்த 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 தோணும் உங்களுக்கு தான். இந்த ப்ராடக்ட் அப்படி எடுத்துட்டு போனோம், இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். அதனாலதான் சிங்கம் வந்து காட்டுக்கு தலைவரே இல்லைன்னு நமக்கு தெரியாது. சிங்கம் சொல்லிச்சா நான் தான் காட்டுக்கு ராஜாலாம் அது சொல்லல. அதை ஏன் ராஜ விலங்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு இடத்த லீட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த லீட் பண்ற கேரக்டர் சிங்கத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அதை காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லீட் பண்ணக்கூடிய கேரக்டர் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து இந்த விஷயத்த லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த லீட் பண்ணி கொண்டு போறது, அது மாதிரி விஷயம். இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இவங்களை தூங்க சொல்லியும் ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்கணும், எந்திரிக்க சொல்லியும் ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்கணும். தூங்க போகும்போது நைட்டு 11 மணி 12 மணிக்கு தூங்குறது, காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது. சாமானியமா இவங்க சூரிய உதயத்தை பார்த்ததாகவே இருக்காது. நீங்க சூரியனா பார்த்திருக்கேனே 11 மணிக்கு அப்படிதான் வரும். இந்த காலைல இந்த 6 மணி சூரிய உதயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க பார்த்ததாகவே இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த கரணநாதன் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்க அப்படித்தான் தூங்குவாங்க. அலாதி பிரியம் தூங்குறதில்ல அவங்க. ஆனா ஒரு விஷயம், சின்ன சத்தம் கேட்டா எந்திரிச்சுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அதான் பெரிய மைனஸ் இவங்க கிட்ட. இவங்க தூங்கும் வந்து கரெக்டா ஒரு 9 மணிக்கு தூங்க போயிட்டு காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா,
நீங்கள் பவகரணத்துக்காரங்க மெயினாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு காலையில் அந்த விடிவெள்ளியை பார்த்துட்டு சூரியோதயத்தை தொடர்ந்து ஒரு 48 நாள் வச்சு பார்த்துருங்க. உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா ரிஷபானந்தர் கேரண்டி. நான் கேரண்டி. ஏன்னா கரெக்டாக சூரியோதயத்தை இவர்கள் பார்த்து விட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் சாமி, மிகப்பெரிய மாற்றம். ஆனால் நைட்டு 9 மணிக்கு தூங்க போயிடணும். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு 11 மணிக்கு வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சில பேர் வந்து வேலை பழுவின் காரணமாக நைட்டு பூரா உட்காந்து மெயில் செக் பண்ணுவாங்க, நைட்டு பூரா உட்காந்து வாட்ஸ்அப் செக் பண்ணுவாங்க, நைட்டு பூரா உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலையில இருப்பாங்க. நான் வெட்டியா இருக்காங்கன்னு மட்டும் சொல்லல. சில பேர் வேலையின் காரணமாக 11 மணி 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த நேரத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்களேன். என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, 9 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க, தூங்கிடுங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிங்க. இந்த 4 மணி நேரத்தை அந்த 4 மணி நேரம் காலையில் எந்திரிச்சு ஆர்டர் போடுங்க, காலையில் எந்திரிச்சு மெயில் செக் பண்ணுங்க. இதை ரொட்டீன் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிக்கக்கூடிய பவகரணம், அதிகாலை எழும் பறவை அதிக நேரம் பயணிக்கும். இதுதான் விஷயமே. எங்களுடைய கேரக்டர் எப்பொழுதும் தலைமையிலேயே இருப்பது. தலைமையை விட்டுட்டு கீழே வரமாட்டாங்க. ஒரு சிலர் இந்த பவகரணம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருப்பதால் எல்லாமே இருக்கும். அமைச்சராக இருந்திருப்பார்கள், நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, கட்சியில் ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பிடிங்கிட்டு இவங்களை வந்து 2ஆம் தரம் 3ஆம் தரமாக வைத்திருப்பார்கள். தன் கரணத்தை சரி செய்து கொண்டால் மீண்டும் அந்த தலைமை பதவிக்கு வந்து விடலாம். இந்த டி ப்ரமோட் ஆகிறாங்க இல்லையா, போலீஸ்ல வந்து டி ப்ரமோட் ஆகிறது, ராணுவத்தில் டி ப்ரமோட் ஆகிறது, தீயணைப்புத்துறை டி ப்ரமோட் ஆகி தன் உயரதிகாரிக்கு கீழே வேலை செய்யறது, இவங்களே ஒரு ஹை பொசிஷன்ல இருந்து கீழே வந்துடுறது, இது எல்லாம் கரணநாதன் பாதிக்கப்பட்டிருப்பதுதான். கரணநாதனை சரி செய்து கொண்டால் மீண்டும் அதே நிலைமைக்கு வந்து விடலாம் அப்படிங்கிறதா சாமி விஷயம். சாமி, பவகரணம் கரணநாதன் இயக்கணும், அதற்கு என்னென்ன செய்யணும் சாமி? சாமி, உங்களுடைய கரணநாதனை இயக்கிறதுக்கு லட்சுமி நரசிம்மர் எங்க இருந்தாலும் சாமி முல்லா, அதான் அவங்களுக்கான தெய்வம். ஆமா, அவங்களுக்கான தெய்வம். ஏன்னா அவர் தானே சிங்கத்தலை மனித உடல். லட்சுமி நரசிம்மர், நரசிம்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எந்த நரசிம்மராக இருந்தாலும் சரி, யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டே இருந்தா இவங்களுடைய கரணம் சிறப்பாக இருக்கும். சிங்கத்தோடைய போட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, மொபைலில் ஏதாவது வச்சுக்கிறது, கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு சிங்கத்தோடைய முகத்தில் விழிக்கிறது, சிங்க பொம்மைகள் ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம டேபிள் மேலே வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சிங்கத்துக்கு ஃபீட் பண்ண முடிஞ்சா நம்ம வண்டலூர் ஜூவில் பண்ணுறாங்க, திருப்பதியில் பண்ணுறாங்க, நிறைய ஜூஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா சிங்கத்தை தத்தெடுத்து வளர்க்க முடியாது, நம்ம நாட்டில் கிடையாது, வெளிநாடுகள்லாம் வளர்த்துக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம கோழிக்கு உணவளிங்க, கோழி வளர்த்துங்கலாம் சொல்லுவோம். நீங்க ஏங்க சிங்கத்துக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு முதல்ல வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதனால ஜூல நீங்க வந்து சிங்கத்துக்கு ஏதாவது ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பணம் கட்டி உங்களுடைய பிறந்த நாள் இல்லை நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து இல்லை கரணம் வர்றப்போ ஃபீட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். சிங்கத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஜூல போட்டோல வீடியோஸ்ல அந்த மாதிரி வந்து சிங்கத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதனுடைய குணம் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க போயிட்டு வாங்க. நம்ம வந்து நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கொடுப்போம், பட் நீங்க எந்த நரசிம்மரை கும்பிட்டாலும் இந்த கரணம் வேலை செய்யும். வஸ்திரம் வந்து வெண்மையான வஸ்திரம். நீங்க வந்து செவ்வாய்ங்கிறதுனால சிகப்பு வஸ்திரத்தை இதில் எடுத்துக்கூடாது. வஸ்திரம் வந்து வெண்மையான வஸ்திரம் கொண்டு போய் கொடுத்து, மலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவகரணத்துக்கு உண்டான மலர் வந்து புன்னை மலர். அப்போ புன்னை மலர் கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை கொண்டு போய் கொடுக்கறது. அன்னம் வீட்டில் வந்து வெறும் சாதம் சமைத்து அந்த சாதத்தை கொண்டு போய் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது. வீட்லேயே லட்சுமி நரசிம்மர் நீங்கள் வந்து சிலையாக வாங்கி வைக்கிறீங்கன்னா காலையில் வெறும் சாதம் அன்னமாக செய்து லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர். நீங்கள் வந்து தயிர் சாதம் கொடுக்கறது, தேங்காய் சாதம் கொடுக்கறது, அந்த மாதிரி வெள்ளை கலர் சாதம், வெள்ளை கலர் வஸ்திரம் கொண்டு போய் வெள்ளை நிறத்தில் நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டே கொடுக்கலாம். நீங்கள் வெள்ளை நிற வஸ்திரம் உடுத்தி கொள்ளும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். வெள்ளை நிற வஸ்திரம், வெள்ளை நிறமாக கையில் வேற ஏதாவது வச்சுக்கிறது, அந்த மாதிரி வெள்ளை கலர் ஷர்ட் போடுறது, அந்த மாதிரியான விஷயம். வெண்மையை அதிகமாக பயன்படுத்துவது, கார் பயன்படுத்தும் போது வெண்மை அதிகமாக பயன்படுத்துவது, சிகப்பும் வெண்மையும் கலந்த மாதிரி பயன்படுத்துறது, அந்த மாதிரி இளஞ்சிவப்பு, அந்த மாதிரியான நிறங்கள் எல்லாம் ரொம்ப உங்களுடைய கரணத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சேர்க்கறது, தங்கத்தை பயன்படுத்துறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே திருக்கல்யாணத்துக்கு ஒரு தங்கம் வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் வந்து தங்க முலாம் பூசப்பட்ட பாத்திரங்களில் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பூக்கள் கொண்டு போய் கொடுக்கறது, இல்லை தங்க முலாம் பூசுகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னாலும்
ஒரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாவது ஒரு தங்கம் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு காயின் மாதிரி ஒன்று வச்சு அதை நீங்கள் ஒட்டி அதில் வந்து மலர்கள் கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள். உங்கள் வீட்டில் லட்சுமி நரசிம்மர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கிராம் காயின் வாங்கி வச்சு நீங்கள் அவர் மேலே புன்னை மலர்களை போட்டு அவருக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்வது. நீங்கள் புன்னை மலரால் அர்ச்சனை செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீர்வீர்கள். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இந்த பவகரணத்துக்கு உண்டான விஷயம். பெண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ கணவன் மனைவி கடையில் நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் பூசிக்கிறது நல்ல விஷயம். இப்போ ஆண்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து மஞ்சள் பூசி குளிக்க வைப்பாங்க. ஆண்கள் வந்து இந்த மஞ்சள் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது. நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம். நீங்கள் மற்ற கோயில்களுக்கு ஏதோ ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு கஸ்தூரி மஞ்சள் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்தா ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். பெண்கள் இந்த மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது நீங்கள் கணவன் மனைவி கடையில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ் போயிடும். அதே போல உடல்ல நோய்கள் வராது, உடல்ல கிருமிகள் தங்காது. பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். உடம்புல வந்து ரத்தம் இல்லை, ரத்தம் ஊற மாட்டேங்குது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ரத்த சோகை ஏற்படுவது, இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு ரொம்ப குறையிறது. எனக்கு வந்து 6 பாயிண்ட் தாங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறது. நீங்க அதிகமாக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நெஞ்சு. உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இது ரெண்டுமே. இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். அதே போல கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கட்டியாக வாங்கி பாக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லையோ கார்லேயோ வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் கூட சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்கள் கஸ்தூரி மஞ்சளில் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் இதில் வந்து கிடைக்கும். ஒரு நீங்கள் கருணநாதனை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நீங்கள் கருணநாதன் எங்கேயா பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஜாதகத்தை கொடுத்து அதில் என்ன பாதிக்கப்படும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்து சொல்லிடுறோம். இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் வேகமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக பார்த்து சொல்லிடலாம். அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக்கான கோயிலும் நம்ம அதில் சொல்லிடுறோம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். உங்கள் கருணநாதனை நீங்கள் தயார் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறீர்கள். யார் கொடுத்தும் ஒருவன் வாழ்வது இல்லை, யார் கொடுத்தும் ஒருவன் வீழ்வது இல்லை. ஆனால் கருணநாதன் நினைத்தால் வாழ வைக்கவும் முடியும், வீழ வைக்கவும் முடியும். அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். வாங்கி கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத மட்டும் உங்க ஜாதகத்துல பார்த்துங்க. கரணம் தப்பினால் மரணம், கருணநாதன் காப்பாற்றினால் வாழ்க்கை உயர்வு 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 தான். ரொம்ப மிக்க நன்றி சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.